துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையே சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருதுங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10 மணிலிருந்து 10 மணி 29 நிமிஷம், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10 மணி 29 நிமிஷத்துலேருந்து புதன்கிழமை காலையில் 3 மணி 41 நிமிஷம் வரைக்கும் துலா ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆக என்ன நடக்குது, திங்கள் செவ்வாய் 2 நாளும் முழுமையாக சந்திராஷ்டமம். இப்போ வார ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டமம். ஆனாலும் சந்திராஷ்டமம் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா சந்திரன் குருவோடு சேர்றார். குருவும் ஏற்கனவே உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் மறைஞ்சிருக்கிறார். அப்போ சந்திராஷ்டமம் தேய்பிரை சந்திராஷ்டமம் தான், அப்படியே தேய்பிரையாக தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் பெரிய அமைப்புகளில் இருக்காதுங்க. ஆனால் ஒன்று தயவுசெய்து ஒன்று நினச்சிக்கோங்க, இந்த 2 நாளும் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எதையுமே கவனமாக செய்யுங்க. சோஷியல் மீடியாவில் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், அதில் பதிவு போட்டேன் இதில் பதிவு போட்டேன், அந்த இது பண்ணேன் இந்த இது பண்ணேன்னு யாரையும் நம்பக்கூடாது. தேய்பிரை சந்திரனாக இருக்கிறனால பணம் கொடுக்கல் வாங்கல யாரையும் நம்பக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கவனமும் நிதானமும், யார்ட்டையாவது சண்டை கண்டை போடுறது கூட கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா டக்குன்னு ஒரு மாதிரி கோபம் வரக்கூடிய அமைப்புகள் இந்த சந்திராஷ்டமத்தில் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆகவே எதுலேயும் பக்குவமாக இருந்து பணத்தை கிணத்தை செலவு பண்ணாமல் புதிய அறிமுகத்தை செஞ்சுக்காமல் ஒருத்தரை போய் புதுசாக அறிமுகம் ஆகக்கூடியதுன்னா இந்த 2 நாளை தள்ளி போடுங்க. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வேண்டாம். புதன்கிழமை அதிகாலையில் 3 மணிக்கெலாம் சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. புதன்கிழமை எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நீண்ட தூர பயணங்களில் காசு பணம் கொண்டு போகிறவங்க, ஒரு நகை பெட்டி கொண்டு போகிறேன் அதை கொண்டு போகிறேன் இது கொண்டு போகிறவங்களாம் தூங்காமல் கொள்ளாமல் மடியிலேயே பொருட்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமாக எதுலேயும் விலை உயர்ந்த பேங்குக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க, பேங்குக்கு போடுறது, இப்போ பேங்க்லேருந்து பணம் எடுத்துகிட்டு வர்றது, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆக வாரத்தின முதல் 2 நாள் சந்திராஷ்டமமாக இருக்குது. பின்னாடி 5 நாளும் கூட கொஞ்சம் ராசிநாதன் போய் நீச்சத்தில் இருக்கிறார். அதனால் துலா ராசிக்காரர்களுக்கு மத்துன்னு தான் கிடக்கும். அவர் 12ஆம் இடத்துல போய் உட்காந்து அங்கேயும் போய் குருபார்வையில் தான் இருக்கிறார். பெரிய சோதனைகள் வந்துவிடாது என்றாலும் கூட ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நிலையில் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது என்றாலும் கூட எதிலும் கவனமும் நிதானமும் தேவைப்படுகின்ற ஒரு வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. மீதி 5 நாள் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். வாரத்தில் முதல் 2 நாள் கொஞ்சம் சகஜமில்லாமல் இருக்கும். பண விஷயத்தில் ஏமாந்துடாமல் இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க.